வணக்கம் மக்களே. நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்த்துட்ருக்கீங்க தெரியுதா? இதுதான் பனிவிறகு. எவ்வளோ அழகாக தலையை சாய்ச்சிருக்கு பாருங்கள். இந்த கிரைன்ஸ் எல்லாம் மெச்சூர் ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் பனிவிறகு வயல் பாருங்கள். எவ்வளோ அழகாக தலையை சாய்ச்சி வெக்கி தலை சாய்ஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அது இப்போ அறுத்துக்கிட்டு இருக்காங்க, அறுவடை பண்ணிருக்காங்க. இந்த வீடியோவில் பனிவிறகோட அறுவடை முதல் அதை ப்ராசஸ் பண்ணி அந்த அறுவடை முதல் அந்த தானியத்தை எப்படி எடுக்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுதான் பனிவிறகு வயல். இது இன்னும் முழுசாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மெச்சூர் ஆகலை. இது இன்னும் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4 to 5 days ஆகும். இது இன்னும் பாருங்கள், க்ரீனாகவே இருக்குது. அந்த கோல்டன் எல்லோ கலரில் வந்தால் தான், அந்த கிரெயின்ஸ்லாம் வந்தால் தான் ஹார்வெஸ்ட் பண்ணணும். இது இந்த ஃபீல்டு பார்த்திங்கன்னா அன்மெச்சூர்டு ஃபீல்டு. அங்கே பாருங்கள், அது மெச்சூர்டு. அது பாருங்கள், கலரே டிஃப்ரென்ஸ் தெரியும். அது எவ்வளோ க்ரீன் கலர் இருந்துச்சு, இது எவ்வளோ கோல்டன் கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஃபீல்டு இப்போ ஆஃப் ஃபீல்டு மட்டும் தான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். மெச்சூரானது மட்டும்தான். பாருங்கள், அந்த ஃபீல்டுக்கும் இந்த ஃபீல்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு சொல்லிட்டு அடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பயிராக அந்த அருவாளை வச்சு அறுக்குறாங்க. இது அறுக்கையில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது அறுத்துட்டு உதறி போடக்கூடாது. அறுத்துட்டு அப்படியே தான் போடணும். ஏன்னா உதறினா இதில் இருக்கிறது லைட்டாக ஆட்டினா எதுவும் ஆகாது. கொஞ்சம் வேகமாக உதறினா அதில் இருக்க மணிகள்லாம் செதறும். அது வீணாக தான் போகும். நீங்கள் பனிவிறகு விதைச்சிருக்க வயல் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சீக்கிரமாக பாய்க்கல. பார்த்த உடனேயுமே உங்களுக்கு நெல் வயல் மாதிரி தான் தெரியும். நல்லா உத்து பார்த்தா தான் அப்புறம் தான் யூகிக்க முடியும் இது இப்போ வேறன்னு சொல்லிட்டு. பனிவிறகை நிறைய பேர் பார்த்துருக்கவே மாட்டாங்க. நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியறதும் இல்லை. இதை பற்றி டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அந்த ஷார்ட்ஸில் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவசாயம் சார்ந்த வீடியோக்கள்லாம் நிறையா வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இந்த பயிர் பார்த்திங்கன்னா மானாவாரியாக செப்டம்பர் to அக்டோபரில் பயிரிடுறாங்க. பாசன முறையில் பார்த்திங்கன்னா பிப்ரவரி to மார்ச் மாதங்களில் பயிரிடுறாங்க. பனிவரகளை களை நீக்கமானது 15 to 20 நாளுக்குள்ளே ஒரு டைம் எடுத்துடணும். நீர்ப்பாசனத்தை பொறுத்த வரைக்கும் தேவைப்படாது. அதிகபட்சம் ரொம்ப வறண்ட நிலையிலையும் கோடை காலத்துலேயும் தேவைப்படும். அப்போ மட்டும் நீர்ப்பாசனம் கொடுத்தா போதும். 2லேருந்து 4 நீர்ப்பாசனம் பண்ணலாம். அதுவும் எப்போ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 25லேருந்து 30 நாளில் ஒரு டைமு, அதுக்கப்புறம் 40லேருந்து 45 நாளில் ஒரு டைம் பண்ணால் போதுமானதாக இருக்கும். இந்த செடியோட தாளை கால்நடைகள் விரும்பி சாப்பிடுது. இந்த பயிர் பார்த்திங்கன்னா ஒரு வெப்பமண்டல பயிர். இது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிர். நீர் தேவை ஓரளவு குறிப்பிட்ட அளவுக்கு இருந்தால் போதும். அறுவடை பண்ணுறதுக்கு சரியான டைம் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது ஃபுல்லாக காஞ்சி கோல்டன் கலரில் இருக்கையில் கீழே தலையை சாய்ச்சிருக்க மாதிரி நல்லா வளைஞ்சி கமுத்தி போட்ட மாதிரி இருக்க மாதிரி இருக்கையில் அது மேலே இருக்கிறதெல்லாம் காஞ்சி கோல்டன் கலரில் இருக்கணும். கீழே இருக்கிறது கொஞ்சம் க்ரீன் கலர் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. மேலே இருக்கிற பேனிக்கல்ஸ் கொஞ்சம் நல்லா காஞ்சி இருக்கணும். அப்படி அந்த டைமில் தான் அறுவடை பண்ணணும். இந்த பனிவிறகு இந்தியாவிலேயே விளையிற முக்கியமான திணைகளில் ஒன்று பனிவிறகு. பாருங்கள், ஒவ்வொரு பயிராக டக்குன்னு அறுத்துட்ருக்காரு, அறுவடை பண்ணிட்டுருக்காரு. இந்த பனிவிறகுல உரத்தேவைன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் 3ல் நைட்ரஜன் 30 கிலோவும்,
பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் வந்து 20 கிலோவும் ஒரு ஹெக்டேருக்கு தேவைப்படுற சத்து. அறுத்து முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், அந்த தானியம் வந்து எவ்வளோ அழகாக முத்து முத்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. பாருங்கள், தங்க கலரில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குங்க. ஒரு விவசாயிக்கு இதை பார்க்கல தாங்க ரொம்ப மனநிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அவரோட ஈல்டை வந்து இப்படி பார்க்கல. அதை சின்ன சின்ன கத்தையாக கட்டி அதை வந்து அந்த சின்ன சின்ன கத்தையெல்லாம் ஒரு பெரிய கத்தையாக கட்டி கொண்டு வந்து நம்ம காரக்காலத்தில் போட்டு தான் அடிக்கணும். காரக்காலத்தில் போட்டாச்சு. அவ்வளோதாங்க. பனிவரகை வந்து ஃபீல்ட்லேருந்து வீட்டுக்கு, அதாவது காரக்காலத்துக்கு கொண்டாந்தாச்சு. அதுக்கப்புறம் முன்னெல்லாம் அடிப்பாங்களே நெல் அறுவடை பண்ண வாட்டி, அந்த மாதிரி காரக்காலத்தில் போட்டு அடித்து தானியத்தை பிரிக்க வேண்டியதாங்க. பாருங்கள், அடிச்சுட்டு ஒரு உதறாரு. எதுக்கு அப்படி அடிச்சுட்டு ஒரு உதறாங்கன்னா, அடிச்சுட்டு அப்படியே நம்ம திருப்பி ரெண்டாவது அடிக்க போனால் அது வந்து அதில் இருக்க தானியம், அது வந்து பயிர்லேருந்து பிரிஞ்ச தானியமெல்லாம் பயிருக்குள்ளேயே இருக்கும். பின்னாடி சுற்றி அடிக்கல, பின்னாடி வீசி அடித்து அதெல்லாம் வீணாக போயிடும். உதறையில் அவத்தையே விழுகும். அதுக்காகத்தான் அடிச்சுட்டு ஒரு உதறாங்க. பயிர் கதிர் அடிக்கிறதெல்லாம் இப்போ எங்கேயுமே பார்க்க முடியறதில்ல. பயிர் கதிர் அடிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து நல்லா வறட்சியான பகுதிகளில் வளர்க்குறவங்க வந்து பயிர் இந்த மாதிரி இது போன்ற பயிர்கள், வரகு, பனிவரகு போன்ற பயிரெலாம் நம்ம முயற்சி பண்ணி பார்த்தா அதில் வெற்றி காணலாம். ஏன்னா அதற்கு நீர் தேவை குறைவு. அவர் அடிக்கிறத பார்க்குறதுக்கே ஒரு மனநிறைவாக இருக்குது. பாருங்கள், நான் அடித்த வாட்டி அந்த இதை காட்டுறேன், பயிரில் விழுந்திருக்கிறத காட்டுறேன். அப்புறம் அந்த பொட்டோடு இருக்குது, அந்த பொட்டை ஊதிக்கலாம். பாருங்கள், தானியம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்குனே. இந்த தானியம் வந்து க்ரீமி ஒயிட், கோல்டன் எல்லோ, ரெட் மற்றும் பிளாக் போன்ற நிறங்களில் வந்து இருக்குது. அது அந்தந்த வெரைட்டியை பொறுத்து தான். இது வந்து கோல்டன் எல்லோ கலர். அவ்வளோதான் மக்களே, வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். பனிவரகு குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு யாருக்கு அனுப்புனா நல்லா கரெக்டாக இருக்குங்கிறன்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.